இளையராஜா அப்படி கிடையாது. உங்கள அப்படியே உட்கார வச்சுருவார். ஆர்ப்பாட்டம் இல்லாம மனச அப்படியே உட்கார வச்சுருவார். இது ரொம்ப காலமா கேட்காம இருந்தது. ஒளியிலே தெரிவது அந்த பாட்டு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல கொஞ்ச காலமா பாட்டு வராத மாரி நான் ஃபீல் பண்ணேன். அழகில் அந்த பாட்டு அற்புதமான பாட்டு. இது நெசமா நெசமில்லையா அப்படிங்கிறப்பலாம் அந்த பாட்டுக்குள்ள இறங்கிருவோம் அந்த வரி வரும்போதெல்லாம். அந்த சின்ன மனசுக்கு அப்படிங்கிறப்பலாம் நான் குழந்தையா மாறிருவாங்க. அம்புட்டு பேரும் 10th 11th காலகட்டத்துக்கு போயிருவாங்க. அந்த ஸ்கூல் படிச்சப்போ எப்படி இருந்தோமோன்னு. அந்த மாரியான ஃபீலிங்கோட பாடல்கள் ரொம்ப காலமா வரல. அந்த கான்செப்ட் அமையலையா, கதை அமைப்பு அமையலையா, இளையராஜாவ அந்த தமிழ் சமூகம் அந்த அளவுக்கு தமிழ் சினிமா அதுக்கப்புறம் சரியா பயன்படுத்தலையா, இல்ல அவர் சரியா வரலையா, எதுவும் நமக்கு தெரியல. ஆனால் வெற்றிமாறனுக்கு நம்ம சல்யூட் அடிக்கணும். இந்த விடுதலை முதல் பாகமும் சரி, 2ஆம் பாகமும் சரி, மீண்டும் அந்த இளையராஜா, அந்த காலகட்டம், அந்த இளமையான பருவம், அந்த வாலிப வயசு, அந்த நாஸ்டாலஜிக்கல், அந்த எஸ்தெட்டிக்ஸ் அதுக்குள்ள மீண்டும் நம்மை அழைத்து சென்றிருக்கிறார்.